என் அக்கா அவளுக்கும் எனக்கும் 3 வயசு தான் டிஃபரன்ஸ். பட் பாக்குற எல்லாருமே நான் தான் அவளுக்கு அக்காவான்னு கேட்பாங்க. அப்படிதான் நாங்க நடந்துக்கவும் செய்வோம். சின்ன வயசுல இருந்தே நாங்க ரொம்ப க்ளோஸ்லாம் கிடையாது. உண்மையே சொல்லணும்னா சின்ன வயசுல எனக்கு அவளை பிடிக்கவே பிடிக்காது. நான் O லெவல் எக்ஸாம் முடிச்சுட்டு A லெவல் ஸ்டார்ட் ஆகுற அந்த 6 மாச கேப்ல தான் ரொம்பவே க்ளோஸ் ஆனோம். என்ன டியூஷனுக்கு பிக்கப் ட்ராப் அப் பண்றதுன்னு கேரிங்கா பார்த்துப்பா. இப்ப எங்க பாசம் கடல் கடந்து இருக்கு. எஸ், ஐ எம் இன் கனடா, ஷீ இஸ் இன் பிரான்ஸ். உனக்கு ஞாபகம் இருக்கா, ஸ்கூல் படிக்கிறப்போ ஒரு 2 பேருமே சைக்கிள்ல போயிட்டு இருந்தோம். ஆப்போசிட்ல பைக் வந்து இடிச்சு உனக்கு அடிபட்டுச்சு. அந்த காயம் கூட உனக்கு இன்னும் இருக்குல்ல. 2022 உன் வெட்டிங் ஃபிக்ஸ் ஆச்சு. பட் எனக்கு ஃபைனல் எக்ஸாம் இருந்ததுனால வர முடியாத சிச்சுவேஷன். எனக்கு அப்போ ரொம்ப கோவம். எக்ஸாம் டைம்ல கல்யாணம் இருந்ததால ஒன்றும் பண்ண முடியல. உன் லைஃப்லயும் அது இம்பார்ட்டன்ட் மூமெண்ட். புரிஞ்சாலும் நான் இல்லைன்ற கோவம் எனக்கு இருந்துச்சு. இப்ப வரைக்கும் ஆல்பம் வீடியோ காப்பி நான் பார்க்க கூட இல்லை அந்த கோவத்துலயே. எப்போ நான் A லெவல் எக்ஸாம் முடிச்சு டிரைவிங் லைசன்ஸ்லாம் எடுத்தனோ அப்ப ஆரம்பிச்ச அட்டகாசம். 2 பேரும் மிட் நைட்ல 12 மணி 1 மணிக்கு எழுந்திரிச்சு திருட்டுத்தனமா சமைச்சு சாப்பிடுறது, ரியோக்கு ஐஸ்கிரீம் கொடுக்கறது, 2 பேரும் மேட்சிங்கா ட்ரெஸ் போடுறது, அப்பா கூட காவடி போறதுக்கு 2-3 மாசத்துக்கு முன்னாடியே சாரி வாங்கி ரெடி ஆகுறது, கொலம்போ தனியா போனது, இது எல்லாம் யோசிச்சு பார்த்தா கோல்டன் மெமரிஸ்ல. நம்ம வீட்லயே அப்ராட் போகணும்னு ஆரம்பிச்சது நீதான். அந்த ஆசையில நானும் 2024 மே கனடா வந்தேன். டெய்லி எனக்கு மெசேஜ் கால் வரும், ஏன் எனக்கு முன்னாடி நீ போன அப்படின்னு கேட்ப. 2025 ஒரு வழியா நீயும் பிரான்ஸ் போன. கவுண்ட் பண்ணிட்டே இருக்கிறோம் எப்படா மீட் பண்ணுவோன்னு. திடீர்னு 2025 அக்டோபர் 11 மெசேஜ் வந்துச்சு, உன்னை சித்தின்னு கூப்பிட ஒரு ஆள் வரப்போகுதுன்னு. அதுல இருந்து ரீல்ஸா அனுப்பிட்டு இருக்கேன். இப்ப எல்லாருமே எதிர்பார்த்து வெயிட் பண்றது பாயா கேர்ளானு தான். ரிவீல் பண்ணிடலாமா? எஸ். 5 4 3 2 1 இட்ஸ் a girl baby. எஸ், எங்க வீட்டுக்கு தேவதை வர போறா. ஆல்ரெடி 4 பொண்ணுங்க. இப்ப நாங்க பஞ்ச பாண்டவர்கள். இந்த ஹாப்பியான மொமெண்ட்ல I wish my akka to be happy always. Love you so much.